ஹலோ, நம்ம வெஜிடபிள்ஸில் கத்திரிக்காய் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஒரு சிலருக்கு இது சேராது அப்படின்னா விட்டுருங்க. பட் கத்திரிக்காய் எடுத்துக்க முடியும் அப்படின்னா வீட்டில் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இல்லை பெரியவங்க வந்து கத்திரிக்காய் எடுத்து ஓரமாக வச்சிடறாங்கன்னா இப்படி அவங்களுக்கு சமைச்சு கொடுங்க. கத்திரிக்காவை நிறைய கன்சியூம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 12லேருந்து 13 தக்காளி எடுத்துக்கிறேன், ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே ஈக்குவல் போர்ஷனில் பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் இன்னைக்கு நான் வந்து கடுகு எண்ணெயில் சமைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நான் ஃபுட்டில் வந்து கடுகு எண்ணெயும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடுகு எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் டைரக்டா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் 60% குக் ஆனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஒரு 50% குக் ஆனதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது மூணுமே நல்லா வதங்கி வரும்போது இதுல 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்ல பெரிய ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து இந்த பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி, அரௌண்ட் 200 ml தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப விசில் விடாதீங்க, டேஸ்ட்டும் வேஸ்ட்டாக போயிடும், அதோடைய சத்துக்களும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ காய் வேகிற அளவுக்கு தான் நம்ம வந்து விசில் விடணும். ஸோ 3 விசில் விட்டு எடுத்தால் இந்த மாதிரி மேஷ் நல்லா கெட்டியாக வரும். நம்ம வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணோம் அப்படின்னா நல்ல சட்னி மாதிரி ஒரு மேஷர் ஆகிடும். இதில் வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளிச்சு கொட்டினீங்கன்னா வேற லெவல்.